السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال أيضا إنك لا تهدي من أحببت ولكن الله يهدي من يشاء وهو أعلم بالمهتدين. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும்
அவருடைய வாழ்க்கை வரலாறு பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியின்கள், தபோ தாபியின்கள், உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் உண்டாவட்டுமனாக. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்மாவுடைய நாளில் ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் நம் அனைவரும் மீதும் அருள் புரிவானாக. ஆமீன். எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் எவ்வளவோ செய்திகளை சொல்லி இருந்தாலும் மனிதர்கள் அதை ஆய்வு செய்து பார்க்கின்றார்களா அல்லது சிந்தித்து பார்க்கின்றார்களா என்ற கேள்வியை அல்லாஹு தஆலா நமக்கு வைக்கின்றார். அதே போல் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா மனிதர்கள் குர்ஆனை சிந்தித்து பார்த்தார்கள் என்றால், அவர்கள் அதை ஆய்வு செய்தார்கள் என்றால் உண்மையான நேர்வழியை அவர்கள் அடைந்து விடுவார்கள். அவர்கள் நேர்வழியை அடைய வேண்டும் என்றால் நேர்வழிக்கான என்னென்ன வழி இருக்கின்றதோ அந்த வழியை அவர்கள் தேட வேண்டும், தேர்ந்தெடுக்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை பார்த்து இந்த குர்ஆனை சிந்தித்து பாருங்கள், இதை படித்து பாருங்கள், ஆய்வு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தை சொல்லி இருக்கின்றான் என்றால் அதனுடைய பின்னணி என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, எதற்காக சொல்லப்பட்டது என்பதை ஒவ்வொரு முஸ்லிம்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் சூரத்துல் கஸஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில் இருந்து 28வது அத்தியாயம் 56வது வசனத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இந்த வசனத்தின் மூலமாக எச்சரிக்கையாக சொல்லி காட்டியிருக்கின்றார். இன்னக லா தஹதி மன் அஹ்பப்த, நபியே நீர் விரும்பியவர்களுக்கெல்லாம், நீர் யாரையெல்லாம் நேசிக்கின்றாயோ அவர்களுக்கெல்லாம் நேர்வழியில் செலுத்திவிட முடியாது, அவர்களை நேர்வழியில் செலுத்திவிட முடியாது. நீ யாரை விரும்புகின்றாயோ, யாரை நேசிக்கின்றாயோ, யாரெல்லாம் உனக்கு பிடித்தமானவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை நேர்வழியில் செலுத்திவிட முடியாது. வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா, ஆனால் அல்லாஹ் தன் நாடியவர்களை நேர்வழியில் செலுத்துகிறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் நேர்வழியில் செலுத்தக்கூடியவனாக இருக்கின்றான் என்ற அந்த விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்கு அனுப்பப்பட்டார்கள்? மனிதர்களுக்கு நேர்வழியை காட்டுவதற்காக அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹு தஆலா நேர்வழியில் அவன் மனிதர்களை அழைக்கின்றான், அந்த நேர்வழியில் அவர்களை தங்க வைக்கின்றான், நேர்வழியை காட்டி அவர்கள் சொர்க்கத்தை தருகின்றான். ஆனால் இந்த இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து நீர் நேசிப்பவர்களுக்கெல்லாம், நீர் விரும்பியவர்களுக்கெல்லாம் நேர்வழி செலுத்திவிட முடியாது, அவர்கள் நேர்வழியை அடைந்துவிட முடியாது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கும் போது இதனுடைய பின்னணி என்ன, ஏன் இப்படி இறங்கியது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வசனத்திற்குரிய விளக்கத்தை இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய ஸஹீஹுல் முஸ்லிமில் பதிவு செய்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை அபு தாலிப் அவர்கள், சிறிய தந்தையோ பெரிய தந்தையோ, அவருடைய வளர்ப்பு தந்தையாக இருந்த அபு தாலிப் அவர்கள் மரண தருவாயில் இருக்கின்றார்கள். யார் இவர்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனாதையாக இருக்கும்போது, அதாவது தந்தையை இழந்து இருக்கும் பொழுது பாட்டனார் பார்த்து கொண்டார், அதற்கு பிறகு யார் அவரை பராமரித்தார், பார்த்து கொண்டார் என்றால் அபு தாலிப் அவர்கள். சிறு வயதில் இருந்தே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்தவர், அவருக்கு நேர்வழி காட்டியவர், வாழ்க்கை என்றால் என்ன என்பதை சொல்லி காட்டியவர். அவர் மரண தருவாயில் இருக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை கொண்டு வந்ததற்கு பிறகு கூட அதிகமாக உதவி செய்தவர், துணையாக இருந்தவர். இவர் மரண தருவாயில் இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உள்ளத்தில் ஒரு ஆசை ஏற்படுகின்றது. நாம் சொல்லி எத்தனையோ மனிதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், எத்தனையோ மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள்,
எப்படியாவது என்னுடைய பெரிய தந்தைக்கு நான் இஸ்லாத்தை சொல்லிவிட வேண்டும், அவரை எப்படியாவது முஸ்லீமாக மாற்றி அவரை சொர்க்கத்திற்கு அழைத்து சென்று விட வேண்டும் என்ற நோக்கத்தில் நேராக அங்கே வருகின்றார். அங்கே வந்து பார்த்தால் அந்த இடத்தில் இஸ்லாத்தின் எதிரியாக இருந்தவர் அபூஜஹல் அங்கே இருக்கின்றான். அதே போல் அந்த இடத்தில் அப்துல்லா இப்னு அபி உமையா அங்கே இருக்கின்றான். இவர்களெல்லாம் அங்கே இருந்து கொண்டு இருக்கும் பொழுது நேராக வந்து தன்னுடைய பெரிய தந்தை அபு தாலிபை பார்த்து கூறியிருக்கின்றார், யா அபு தாலிப், குல் லா இலாஹ இல்லல்லாஹ், குல் லா இலாஹ இல்லல்லாஹ். என்னுடைய அருமை தந்தையை, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லிவிடுங்கள். கலிமத்து நுஹாது லக பிஹா இந்தல்லாஹ், இந்த ஒரு வார்த்தையை வைத்து நான் உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் நான் போராடுவேன், உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் நான் வாதம் செய்வன், போராடுவன் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் அங்கே இருந்த அந்த எதிரிகள், இஸ்லாத்தின் எதிரிகள் உடனே அபு தாலிபை பார்த்து, யா அபா தாலிப் அத்தர்கபு அன் மில்லத்தி அப்துல் முத்தலிப், அபு தாலிபே, உன்னுடைய தந்தை அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை புறக்கணிக்க போகின்றாயா? நீ எந்த மார்க்கத்தில் இருக்கின்றாய்? உன்னுடைய தந்தை அப்துல் முத்தலிப் எந்த மார்க்கத்தில் இருந்தாரோ அந்த மார்க்கத்தில் இருக்கின்றாய். உன்னுடைய மகன் புதிதாக ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கின்றான், அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இதை புறக்கணிக்க போகின்றாய் என்று இவர்கள் இங்கே சொல்லுகின்றார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடவில்லை. மீண்டும் சொல்லுகின்றார்கள், ஒரு வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிடுங்கள், ஒரு வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிடுங்கள். இவர்களும் அதை சொல்ல விடாமல் இதையே சொல்லிக்கொண்டு என்ன செய்கின்றார், தடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். இறுதியில் அபு தாலிப் அவர்கள், நான் என்னுடைய தந்தை அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தில் இருந்து விடுகின்றேன் என்று சொல்லி இறந்து போய்விடுகின்றார். இறந்து போய்விட்டதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கவலைப்படுகின்றார்கள். அதிகமாக கவலைப்பட்டு மனம் வருந்தி அல்லாஹ்விடத்தில் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிடுகின்றார்கள், வல்லாஹி லா அஸ்தக்ஃபிரன்ன லக மா லம் அன்ஹ அன்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ் என்னை தடுக்கும் வரை உங்களுக்காக நான் பாவமன்னிப்பு தேடிக்கொண்டே இருப்பேன், உங்களுக்காக நான் பாவமன்னிப்பு தேடிக்கொண்டே இருப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லிவிட்டதற்கு பிறகு அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தௌபாவில் குர்ஆனில் இருந்து ஒரு வசனத்தை இறக்குகின்றான். கான லின் நபி வல்லதீன ஆமனு ஐ யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன வலவ் கானு உலி குர்பா மின் பஅதி மா தபய்யன லஹும் அன்னஹும் அஸ்ஹாபுல் ஜஹீம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான், எந்த நபிக்கும் எந்த முஃமின்களுக்கும் அவர்கள் நெருங்கிய உறவினராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் இணை வைப்பாளர்கள் என்று தெரிந்து, நரகவாதி என்று தெரிந்து விட்டதற்கு பிறகு கூட அவர்களுக்காக நீங்கள் பாவமன்னிப்பு தேடினால் அந்த பாவமன்னிப்பு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது, அவர்களுக்கு தேடுவதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லிவிடுகின்றான். அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லிவிட்டதற்கு பிறகு அடுத்ததாகத்தான் அல்லாஹ் தஆலா இன்னக லா தஹ்தீ மன் அஹ்பப்த, நபியே நபியே, நீர் விரும்பியவர்களுக்கெல்லாம், நீர் நேசிப்பவர்களுக்கெல்லாம் நேர்வழியில் செலுத்திவிட முடியாது. நான் யாரை நாடுகின்றனோ, யார் நேர்வழியில் வர வேண்டும் என்று எனக்கு தெரியும், அவர்களுக்கு நான் நேர்வழியை காட்டுவேன், அவர்களை நான் நேர்வழியில் செலுத்துவேன் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டியிருக்கின்றார். யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல், அவனுடைய அனுமதி இல்லாமல் அவன் யாரை நாடுகின்றானோ அவர்களுக்கு மட்டும்தான் அவன் இஸ்லாத்தின் போர்வையில் போற்றுகின்றான், அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் ஹிதாயத்தை தரக்கூடியவனாக இருக்கின்றான். யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பமான தந்தையாக இருந்தாலும் சரி, இப்ராஹிம் நபியுடைய தந்தையாக இருந்தாலும் சரி, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் யாரை நேசிக்கின்றானோ, அல்லாஹ் யாரை நாடுகின்றானோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த நேர்வழி கிடைக்கும், அவர்களுக்கு மட்டும்தான் அந்த நேர்வழி கிடைக்கும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை நாம் ஆய்வு செய்து பார்த்தோம் என்றால், இந்த வசனத்தில் இருந்து மார்க்க அறிஞர்கள் ரெண்டு விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். இந்த வசனத்திலிருந்து நமக்கு ரெண்டு விஷயத்தை முக்கியமாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டு விஷயத்தை நமக்கு சொல்லி தருகின்றான். ஒன்று, ஹிதாயத் என்றால் என்ன? ஹிதாயத் என்றால் அல்லாஹ்விடமிருந்து, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய நேர்வழி.
அது எப்படிப்பட்ட நேர்வழியாக இருக்கும் என்றால் 2 வகையாக இருக்கும். ஒன்று ஹிதாயத்து தௌஃபீக், இன்னொன்று ஹிதாயத்துல் இர்ஷாத். முதலாவதாக நம் ஹிதாயத்துல் இர்ஷாத் என்றால் என்ன? ஹிதாயத்துல் இர்ஷாத் என்றால் உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் தவறான வழியில் இருக்கும் பொழுது, தீமைகள் முழுகி கொண்டு இருக்கும் பொழுது அவர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹ் என்ன செய்வான்? நபிமார்களை அனுப்பி வைப்பான். நபிமார்கள் வருவார்கள். அவர்கள் அந்த விஷயத்தை, அல்லாஹுடைய என்ன செய்தியை கொண்டு வந்தார்களோ அதை அப்படியே மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைப்பார்கள். வேதங்கள் கொடுக்கப்பட்ட வேதங்களின் மூலமாக அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த மனிதர்களுக்கு புரிய வைப்பான். உதாரணமாக சொல்ல போனோம் என்றால், இந்த உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் மெசஞ்சராக இருந்தார்கள். அவர்கள் எதற்காக அனுப்பப்பட்டார்கள்? இன் அலைக்க இல்லல் பலாக், அல்லாஹ்விடத்தில் இருந்து செய்திகளை கொண்டு வந்து மக்களிடத்தில் எடுத்து வைக்க வேண்டும். அவர்கள் உலகத்தில் வாழும் பொழுது தீமைகளில் இருந்தால், தவறான வழியில் இருந்தால், எது நேர்வழி, எது உண்மையான வழி, எது ஹக்கு, எது பாத்தில் என்று பிரித்து காட்ட வேண்டும், சொல்ல வேண்டும். ஹலால் என்றால் என்ன, ஹராம் என்றால் என்ன, இது அவர்களுடைய வேலை. அவர்கள் நேர்வழி காட்டக்கூடியவர்கள் என்றால் ஹிதாயத்துல் இர்ஷாதை மட்டும்தான் அவர்கள் கொடுப்பார்கள். அவர்கள் உண்மையான விஷயத்தை சொல்லுவார்கள், சத்தியத்தை சொல்லுவார்கள். இது நபிமார்கள் செய்யக்கூடிய வேலையாக இருந்தது. அல்லாஹ் எல்லா சமுதாயத்திற்கும், எல்லா சமூகத்திற்கும் அல்லாஹ் என்ன செய்தான்? நபிமார்களை அனுப்பி வைத்தான். அந்த நபிமார்கள் அந்த வேலையை ஹிதாயத்துல் இர்ஷாதை செய்தார்கள். ஹிதாயத்துல் இர்ஷாதை செய்து அவர்களை நேர்வழியின் பக்கம் கொண்டு வர சொன்னார்கள். நேர்வழியின் பக்கம் கொண்டு வருவதற்காக நபிமார்கள் எல்லாம் முயற்சி செய்தார்கள். ஆனால் ஹிதாயத்து தௌஃபீக் இருக்கின்றதை அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ, அல்லாஹ் யாரை விரும்புகின்றானோ, யார் மூலமாக ஹிதாயத் பெற்றால் இந்த சமுதாயம் நல்லா இருக்கும் என்று அல்லாஹ் யாரை நாடுகின்றானோ அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை தௌஃபீக்கை தரக்கூடியவனாக இருக்கின்றான். அவன் யாரை நாடுகின்றானோ அவர்களுக்கு மட்டும்தான் ஹிதாயத்தை தௌஃபீக் கிடைக்கும். அவர்கள் மட்டும்தான் ஹிதாயத்தை தௌஃபீக்குள் உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியும். இந்த இடத்தில், இந்த உலகத்தில் இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ மனிதர்கள் இருக்கின்றார்கள். அதில் எத்தனை மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா முஸ்லீமாக மாற்றியிருக்கின்றான், இஸ்லாத்தில் இருக்கின்றார்கள். இது அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட மிகப்பெரிய அருட்கொடை ஹிதாயத்து தௌஃபீக். இதை முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் உண்மையாக அல்லாஹ் ஒருவனை வணங்கி கொண்டு இருக்கின்றார்களா? அதில் எத்தனை மனிதர்கள் போலியாக முஸ்லீமாக இருக்கின்றார்கள்? எத்தனை மனிதர்கள் அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள்? ஆனால் உண்மையான தௌஹீத்வாதிகளாக ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் ஒருவன் தான் என்னுடைய இறைவன் சொல்லி வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை தௌஃபீகை கொடுத்திருக்கின்றார். அதில் எத்தனை மனிதர்கள் தொழுகையாளியாக இருக்கின்றார்கள்? அதையெல்லாம் நாம் என்ன செய்யணும்? பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். ஏன்னா அதுதான் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஹிதாயத் தௌஃபீக். இன்று ஜும்மாவுடைய நாளில் எத்தனை முஸ்லீம்கள் இருப்பார்கள்? அதில் எத்தனை பேருக்கு ஹிதாயத்தை தௌஃபீக் கிடைத்து இந்த இடத்தில் அவர்கள் தொழுவதற்காக வந்திருப்பார்கள்? இந்த இடத்தில் தொழுவதற்காக வருகின்றார்களே, இது அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய ஹிதாயத்து தௌஃபீக்காக இருக்கின்றது. இங்கே இமாம் அவர்கள், முஅத்தின் அவர்கள் ஹிதாயத்துல் இர்ஷாதை கொடுக்கின்றார்கள். ஹய்யாலல் ஸலா, ஹய்யாலல் ஃபலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், இது ஹிதாயத்துல் இர்ஷாத். அவர்கள் நேர்வழியை காட்டுகின்றார்கள், தொழுகையின் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுடைய காதில் அந்த வார்த்தை சென்று நாம் தொழுகைக்கு செல்ல வேண்டும், அல்லாஹ் நம்மளை நாடு இருக்கிறான் என்ற எண்ணத்துடன் வருகின்றார்கள். இது அல்லாஹ்விடத்தில் வந்த ஹிதாயத்து தௌஃபீக்காக இருக்கின்றது. அவன் யாரை நாடி அவரை அனுப்பி வைக்கின்றானோ அவர்கள் தான் ஹிதாயத்தை தௌஃபீக்கை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். நாமெல்லாம் இன்று முஸ்லீமாக வாழுகின்றோம். இங்கே அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்தவர்களாக இங்கே இருந்து கொண்டிருக்கின்றோமே. நமக்கெல்லாம் அல்லாஹ் ஹிதாயத்தை தௌஃபீக்கை கொடுத்திருக்கின்றான். நமக்கெல்லாம் அல்லாஹ் ஹிதாயத்தை தௌஃபீக்கை கொடுத்ததினால் நாம் எல்லாம் என்ன செய்திருக்கின்றோம்? இங்கே தொழுவதற்காக நன்மை எதிர்பார்த்தவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய ஹிதாயத் தௌஃபீக் மட்டும் நமக்கு இல்லை என்றால் நாம் எல்லாம் முஸ்லீமாக இருக்க முடியாது, நாம் எல்லாம் சொர்க்கத்தில் கூட போக முடியாது. அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்துல் இர்ஷாதை கொடுத்து கொண்டே தான் இருக்கின்றான். இமாம் அவர்கள் சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள், நிறைய ஆலிம்கள் சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள், நீங்கள் நேர்வழியின் பக்கம் மாறுங்கள், தொழுகுங்கள், கடமையான தொழுகை சரியான முறையில் தொழுகுங்கள் என்று கட்டளையிடுகின்றார்கள். ஆனால் நமக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை தௌஃபீக் கொடுத்தால் தான் நம்மளால் தொழுக முடியும். எத்தனை பேர் 5 வேளை தொழுகை சரியாக தொழுது கொண்டு இருக்கின்றார்களா? எத்தனை மனிதர்கள் ஒழுங்கான முறையில் முஸ்லீமாக இருந்து கொண்டு நியாயமாக இருக்கின்றார்களா?
அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஹிதாயத்தை தௌஃபீக் கொடுக்கவில்லை. ஹிதாயத்தை தௌஃபீக் அல்லாஹ் யாருக்கு தருவான் தெரியுமா? யார் உண்மையாக இக்லாஸாக நல்ல எண்ணத்துடன் வாழுகின்றார்களோ, யாருக்கு அல்லாஹ் அந்த விருப்பத்தை நாட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான் அவர்களுக்கு மட்டும்தான், யாருக்கு தேடுதல் இருக்கின்றதோ அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் ஹிதாயத்தை தௌஃபீக் தரக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கின்றான். ஹிதாயத்தை பெறக்கூடியவர்கள் யார், யார் மூலமாக நல்லது நடக்கும் என்று அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கின்றான். அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை தௌஃபீக் தரக்கூடியவனாக இருக்கின்றான். கண்ணியத்திற்கு அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகின்றேன். அதாவது உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்ப காலத்தில் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் தெரியுமா? அவர் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற வரலாறை நாம் படித்து பார்த்திருக்கின்றோமா? உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்ப காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தின் பிரச்சாரத்தை செய்யும் போது மிக அதிகமாக எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு கட்டத்தில் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் நடக்கக்கூடிய குழப்பத்தை பார்த்து உடனே கொல்வதற்காக வாளை ஏந்தி கொண்டு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், செல்லுகின்றார்கள். எப்படியாவது முகம்மதை கொன்றுவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் தன்னுடைய வாளை எடுத்துக்கொண்டு செல்லும் போது போகும் வழியில் ஒரு மனிதர் நுஐம் பின் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அவர் உமரை கோபத்துடன் பார்த்த உடனே, உமரே எங்கே போகின்றாய், இவ்வளவு கோபமாக வாளை ஏந்தி கொண்டு எங்கே சென்று கொண்டிருக்கின்றாய் என்று கேட்கும் பொழுது, முகம்மதை கொல்வதற்காக நான் செல்லுகின்றேன். முகம்மது குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டார், ஊரில் குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டார், அவரை கொல்வதற்காக வாளை ஏந்தி கொண்டு செல்கின்றேன் என்று சொல்லும் பொழுது நுஐம் பின் அப்துல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீ முகம்மது கொல்வதற்கு முன்பு உன் குடும்பத்தை போய் பார், உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்று போய் பார் என்று சொல்லுகின்றார். உடனே அங்கே சென்றவர் அப்படியே வழி மாறி இங்கே செல்லுகின்றார், தன்னுடைய குடும்பத்தில் செல்கின்றார், தன்னுடைய சகோதரி வீட்டிற்கு செல்கின்றார். ஃபாத்திமா பின்த் ஹத்தாப் அவருடைய கணவர் சயீத் பின் ஸைத் அவர் இருக்கின்றார். அங்கே இன்னொரு ஒரு சஹாபி குர்ஆனை ஓதிக்கொண்டு இருக்கின்றார்கள். 3 பேரும் குர்ஆனை ஓதிக்கொண்டு இருக்கும் பொழுது இங்கே உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்து செல்கின்றார்கள். அங்கே குர்ஆன் ஓதப்படுகின்றது, அது காதில் விழுந்து கொண்டே இருக்கின்றது. அங்கே சென்று கதவை தட்டுகின்றார்கள். கதவை தட்டி கொண்டு இருக்கும் பொழுது உள்ளே இருந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவருடைய சகோதரர் அங்கே வந்து பார்க்கின்றார்கள். உமர் வெளியே கோபத்துடன் வாளை ஏந்தி கொண்டிருக்கிறார். உடனே தன் கையில் இருந்த அந்த ஏட்டை, குர்ஆனுடைய வசனத்துடைய ஏட்டை ஒலிய வைத்துவிட்டு ஒரு சஹாபி ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அவரை பின்பக்கம் ஒலியே அவரை நிற்க வைத்து விடுகின்றார்கள். உமர் உள்ளே செல்கின்றார். கோபத்துடன், நான் வருவதற்கு முன்னாடி என்ன செய்து கொண்டீர்கள் என்று கேட்கின்றார்கள். ஒன்றுமில்லை என்று சொல்லுகின்றார்கள். ஒன்றுமில்லை என்று சொல்லும் பொழுது, சரி நீங்கள் முஹம்மதுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டீர்களா, அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்களா என்று கேட்கும் பொழுது உடனே அமைதியாக இருக்கின்றார்கள். மறுபடியும் கேட்கின்றார்கள், சத்தியம் எதில் இருக்கின்றதோ அதை ஏற்றுக்கொள்வதில் ஏதாவது தவறு இருக்கின்றதா என்று சொல்லும் பொழுது கோபம் வருகின்றது. உடனே 2 பேரையும், தங்கையும் மச்சானையும் போட்டு அடித்து என்ன செய்கின்றார்கள், அடித்து விடுகின்றார்கள். கோபத்தில் அடித்து விட்டதற்கு பிறகு இவர் அமைதியாக பார்க்கின்றார். நாம் கோபப்பட்டு அவசரப்பட்டு நம்மளுடைய பாசமான தங்கை அடித்து விட்டோமே, நம்முடைய மச்சானை நாம் அடித்து விட்டோமே என்று சொல்லி உடனே அவருடைய மனம் அமைதி அடைந்ததற்கு பிறகு, நீங்கள் ஏதோ ஓதிக்கொண்டு இருந்தீர்களே, எனக்கு ஓதி காட்டுங்களேன், எனக்கு கொடுங்களை, நான் ஓதி பார்க்கின்றேன் என்று சொல்லும் பொழுது அங்கே இருந்த சகோதரி, நீ அசுத்தமானவன், நீ குளித்து விட்டு வா என்று சொல்லி அதற்கு பிறகு என்ன செய்கின்றார்கள், அதை கொடுக்கின்றார்கள். நபி அதாவது உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்போது தான் அதை கையில் வாங்கி, அந்த ஏட்டை கையில் வாங்கி ஓதுகின்றார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த பிஸ்மில்லா என்ற வார்த்தை இருக்கின்றதே, ஆரம்ப காலத்தில் மக்காவில் அல்லாஹ் என்ற வார்த்தை அல்லாஹ் என்று மட்டும்தான் சொல்வார்கள். ரஹ்மான் ரஹீமை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ்விற்கு ரஹ்மான் ரஹீம் என்ற வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. ஆனால் இதை பார்த்த உடனே இது எவ்வளவு அழகான, அல்லாஹ்விற்கு ரஹ்மான் ரஹீம் என்ற வார்த்தை இருக்கின்றது என்று சொல்கின்றார். அடுத்ததாக, தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா இல்லா தذ்கிரத்தல் லிமன் யக்ஷா தன்ஸீலம் மிம்மன் ஹலகல் அர்த வஸ் ஸமாவாத்தில் உலா அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா. இப்படி குர்ஆனுடைய வசனத்தை அப்படியே ஓதிக்கொண்டே வருகின்றார். ஓதிக்கொண்டு வரும் பொழுது அவருடைய உள்ளம் அப்படியே அந்த குர்ஆனுடைய வசனத்தை கேட்டு அப்படியே அமைதி அடைந்து அப்படியே உருகுகின்றது. உருகிவிட்டு அடுத்ததாக எவ்வளவு அழகான வார்த்தை, எவ்வளவு அழகான அமைதியான வார்த்தை, இதையா இந்த மக்காவாசிகள் புறக்கணிக்கின்றார்கள்,
இதையா இவர்கள் ஏற்க மறுக்கின்றார்கள் என்று சொல்லி இதை ஏற்றுக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை என்று சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே இருப்பார் என்று கேட்கின்றார்கள். எங்கே இருப்பார் என்று கேட்கும் பொழுது நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றேன் என்ற அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லுகின்றார்கள். பின்னாடி இருந்த ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒளிந்து கொண்டு நின்றார்கள். அவர் அங்கே இருந்து ஓடி வருகின்றார். ஓடி வந்து உமரே உமரே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று காபாவின் திரையை பிடித்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். அல்லாஹும்ம ஐஸல் இஸ்லாம பி அஹப்பி ஹாதைனி ரஜுலைனி இலைக்க பி அபி ஜஹல் உமர் பின் கத்தாப். இறைவா, இஸ்லாத்திற்கு கண்ணியத்தை கொடுப்பாயாக, உன்னிடத்தில் யார் உனக்கு விருப்பமானவர்கள் இருவர் என்று ஒருவருக்கு நீ கண்ணியத்தை கொடுப்பாயாக. ஒன்று உமர் பின் கத்தாப், இன்னொன்று அபூ ஜஹலுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். ரெண்டு மனிதருக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார். திருமதியிலும் அஹ்மதிலும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ரெண்டு மனிதருக்காக துஆ செய்யும் பொழுது அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்தை தௌஃபீகை கொடுத்தான்? அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்தை தௌஃபீகை கொடுத்தான்? அபூ ஜஹலுக்கா கொடுத்தான்? உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை தௌஃபீக் கொடுத்தான். வஹுவ அஅலமு பில் முஹ்ததீன், அவன் அறிந்தவன், யாருக்கு நேர்வழியை கொடுக்க வேண்டும் என்று அவன் அறிந்தவன், அல்லாஹ் அறிந்தவன். அவன் அறிந்ததினால் அவன் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹிதாயத்தை தௌஃபீகை கொடுத்தான். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு மிக அறிந்தவர். அவர் இஸ்லாத்தில் வந்ததற்கு பிறகு அவர் மூலமாக ஆட்சி அதிகாரம் பெருகியது, இஸ்லாம் அதிகமான நாடுகளில் வளர்ந்து இருந்தது நம் வரலாற்றின் மூலமாக நாம் பார்க்கலாம். புரிந்து கொள்ளுங்கள், இந்த சம்பவத்திலிருந்து புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுக்கு தெரியும் யார் மூலமாக நாம் இஸ்லாத்தை வளர்க்க வேண்டும், யாருக்கு நாம் உண்மையாக நேர்வழியை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கின்றான். கண்ணியத்திற்கு அல்லாஹ்விடையார்களே, நாமெல்லாம் இந்த உலகத்தில் வாழுகின்றோமே, அல்லாஹ்வுடைய ஹிதாயத்தை தௌஃபீக் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்மளால் வாழ முடியாது, நன்மைகள் செய்ய முடியாது. ஏன்? நாளை மறுமை நாளில் நாம் சொர்க்கத்தில் செல்ல வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய ஹிதாயத்தை தௌஃபீக் நமக்கு வேண்டும். அவனுடைய ஹிதாயத்தை தௌஃபீக் இல்லாமல் நம்மளால் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தில் சொர்க்கவாசியில் சென்றதற்கு பிறகு கூட இந்த துவாவை ஓதுவார்களாம். அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவன் எங்களுக்கு நேர்வழி காட்டவில்லை என்றால், அவன் எங்களுக்கு ஹிதாயத்தை தௌஃபீக்கை கொடுக்கவில்லை என்றால் எங்களால் இந்த சொர்க்கத்தில் கூட வந்திருக்க முடியாது, நாங்கள் நேர்வழி பெற்றிருக்க முடியாது என்று நாளை சொர்க்கவாசல் சொர்க்கத்தில் சென்றதற்கு பிறகு சொல்வார்கள். நமக்கு ஹிதாயத்தை தௌஃபீக்க வேண்டும் என்றால், நாமும் சொர்க்கத்தில் சென்று இந்த துவாவை ஓத வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். உண்மையான தேடுதல் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால்தான் நம்மளால் ஹிதாயத்தை தௌஃபீக்கை பெற்று ஒழுங்காக தொழுக முடியும், ஒழுங்காக நன்மையான காரியங்கள் செய்ய முடியும். நாமெல்லாம் 5 வேளை தொழுகாமல் இருக்கின்றோம். சில நேரங்களில் நமக்கு ஹிதாயத்தை தௌஃபீக் கிடைக்கவில்லை. நாமெல்லாம் சில நேரங்கள் நன்மையான காரியங்கள் செய்யாமல் இருக்கின்றோம் என்றால் நமக்கு ஹிதாயத்தை தௌஃபீக் கிடைக்கவில்லை. நமக்கு ஹிதாயத்தில் இர்ஷாத் கிடைத்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் ஹிதாயத்தை தௌஃபீக் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் நாம் என்ன பாவம் செய்தோம், நாம் என்ன அநியாயம் செய்தோம் என்று நமக்கே தெரியவில்லை. நாம் எல்லாம் உண்மையாக சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்றால், உண்மையாக சொர்க்கத்தில் போக வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்தில் நாம் உண்மையாக ஹிதாயத்தை தௌஃபீக்காக துஆ செய்ய வேண்டும். ஹிதாயத்தை தௌஃபீக்கை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது உண்மையான சாலிஹ் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யக்கூடிய ஒரு அடியானாக, ஹிதாயத்தை தௌஃபீக்கை பெறக்கூடிய ஒரு அடியானாக நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு அடியானாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இம்மையிலும் மறுமையில வெற்றி தருவான் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்தை தௌஃபீக்கை தர வேண்டும் என்றால் நாம் அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். நாம் எப்படிப்பட்ட முயற்சி செய்தால் நமக்கு ஹிதாயத்தை தௌஃபீக் கிடைக்கும்? நாம் ஒவ்வொரு நேரங்களிலும் அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு துஆவின் மூலமாக ஹிதாயத்தை தௌஃபீக்கை கேளுங்கள் என்று சொன்னார்கள். நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், துஆ செய்யுங்கள், அதன் மூலமாக அல்லாஹ் ஹிதாயத்தை தௌஃபீக்கை தருவான். அதே போல் உங்களுடைய உள்ளம்
நேர்வழியின் பக்கம், தேடுதலின் பக்கம் இருக்க வேண்டும், சத்தியத்தின் பக்கம் இருக்க வேண்டும், இக்லாசுடன் இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அதிகமாக உபதேசம் செய்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நாம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் ஹிதாயத்தை தௌஃபீக்குக்காக துவா செய்து கொண்டே தான் இருக்கின்றோம். ஆனால் அர்த்தம் புரியாமல் துவா செய்து கொண்டிருக்கின்றோம், அர்த்தம் தெரியாமல் துவா செய்து கொண்டிருக்கின்றோம். எப்படியும் ஒவ்வொரு நாளும் நாம் அல்லாஹ்விற்காக தொழுகின்றோமே, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விற்காக 5 வேளை தொழுகின்றோமே, சுன்னத்தான தொழுகையை தொழுகின்றோமே, அந்த தொழுகையில் நாம் துவா கேட்கின்றோம். எந்த வார்த்தையின் மூலமாக? சூரத்துல் ஃபாத்திஹா. ஃபாத்திஹா ஓதாமல் அந்த தொழுகை இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிதீன் என்று 3 வார்த்தைகளை, 3 வசனங்களை கொண்டு அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டதற்கு பிறகு நாம் அல்லாஹ்விடத்தில் சரணடைந்து விட்டோம், உன்னிடமே உதவி தேடுகின்றோம் என்று இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தாயின் என்று சொல்லிவிட்டு இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்றோம். இந்த சூரா இருக்கின்றதே, இந்த சூராவுடைய அர்த்தம் நமக்கு தெரியுமா? இந்த சூராவில் சொல்லக்கூடிய விஷயம் நமக்கு தெரியுமா? அல்லாஹ்வை புகழுகின்றோம், நாம் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகின்றோம், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்றோம், எனக்கு நேர்வழியை காட்டுவாயாக. எப்படிப்பட்ட நேர்வழி? சிராத்தல் முஸ்தகீம், ஸ்ட்ரைட் பாத், உண்மையான இஸ்திகாமத், உறுதியாக இருக்கக்கூடிய பாதை எனக்கு காட்டுவாயாக என்று நாம் அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு வக்திலும் ஒவ்வொரு நேரங்களில் நாம் தொழுகையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இதை நாம் ஓதும்போது உண்மையாக மன தூய்மையுடன் அழுது அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்டோமே என்றால் நிச்சயமாக அடுத்த தொழுகைக்கு அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான்? தொழுகக்கூடிய வாய்ப்பை தருவான். அடுத்த நேரத்தில் நமக்கு அல்லாஹ் உதவி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். இது தான் ஹிதாயத்தை தௌஃபீக் நாம் கேட்கக்கூடிய முதல் துவாவாக இருக்கின்றது. இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு இறுதி தொழுகை ஒன்று இருக்கின்றது, அது தான் வித்ரு தொழுகை. அந்த வித்ரு தொழுகையில் தன்னுடைய பேரனுக்கு கற்றுக் கொடுத்த துவா தெரியுமா? தன்னுடைய பேரனுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹு மஹ்தினி ஃபீமன் ஹதைத் வித்ரு குனூத் துவா கற்றுக் கொடுத்தார்கள். அந்த குனூத் துவால் நாம் என்ன கேட்கின்றோம்? அல்லாஹு மஹ்தினி ஃபீமன் ஹதைத். நாம் இறுதியாக தொழுது அந்த துவாவை நாம் கேட்கின்றோம் என்றால் நாளை நாம் உயிருடன் இருக்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்தை தௌஃபீக்கை தர வேண்டும். அல்லாஹு மஹ்தினி ஃபீமன் ஹதைத், யா அல்லாஹ் எனக்கு நேர்வழியை காட்ட ஹிதாயத்தை தௌஃபீக் கொடுத்து, யாருக்கெல்லாம் நீ நேர்வழி புரிந்தாயோ, யாரெல்லாம் என்று நேர்வழியில் இருக்கின்றார்களோ அவர்கள் காட்டியது போல் எனக்கும் காட்டி என்று நாம் துவா செய்துவிட்டு தான் நாம் தொழுகையை முடிக்கின்றோம். ஆக இப்படி நாம் அல்லாஹ்விடத்தில் அர்த்தம் தெரிந்தும் அதை புரிந்து நாம் துவா கேட்டோமே என்றால் நிச்சயமாக அல்லாஹ் ஹிதாயத்தை தௌஃபீக்கை தரக்கூடியவனாக இருக்கின்றான். அதே போல் ஒவ்வொரு நேரங்களிலும் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, இப்படிப்பட்ட ஒரு துவாவை கொண்டு நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்விடையார்களே, பிரார்த்தனை துவா இல்லாமல் நமக்கு நேர்வழியே கிடைக்காது. நம்முடைய உள்ளம் தூய்மையாக இல்லாமல் நமக்கு நேர்வழியே கிடைக்காது. நாமெல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம், ஏன் நமக்கு இவ்வளவு கஷ்டம், ஏன் நமக்கு இவ்வளவு துன்பம், நாம் ஏன் தொழுகாமல் இருக்கின்றோம், நம் பிள்ளை ஏன் தொழாமல் இருக்கின்றான், நம்முடைய பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளாக இருக்கின்றார்கள், ஏன் இப்படி இருக்கின்றார் என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றோமே. நாம் செய்ய வேண்டிய துவாவின் மூலமாக அவர்களை திருத்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது, அவர்கள் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது, நமக்கு நேர்வழி காட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும், துவா செய்ய வேண்டும். அந்த துவாவை கொண்டு தான் நாம் ஹிதாயத் தௌஃபீக்கை பெற முடியும். ஹிதாயத்தை தௌஃபீக் இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிந்த சொர்க்கத்தில் நுழைய முடியாது, நரகத்தில் சென்று விடுவோம். நரகம் கடுமையானது, கொடுமையானது. அந்த நரகத்திலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஆக இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது எந்த அமல்கள் செய்தாலும் அல்லாஹ் ஒருவனுக்காக செய்யக்கூடிய அமலாக இருக்க வேண்டும், இக்லாசுடன் செய்யக்கூடிய ஒரு அமலாக இருக்க வேண்டும். நாம் இக்லாசுடன் நாம் செய்கின்றோம் என்றால் நிச்சயமாக அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். நாம் கேட்கக்கூடிய துவாவில் அதிகமாக நமக்காகவும் நம்முடைய குடும்பத்தாருக்காகவும் நம்முடைய உறவினர்களுக்காகவும் நாம் துவா கேட்க வேண்டும். அப்படி நாம் துவா செய்து அவர்களையும் நாம் நேர்வழியின் பக்கம் அழைக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அதிகமான நன்மைகளை செய்யக்கூடிய தௌஃபீக் தருவானாக, இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி தருவானா என்று கூறி என்னுடைய இரண்டாவது உரையை நிறைவு செய்கின்றேன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பக்ய் யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் உذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜீப் லக்கும் வலذிக்ருல்லாஹி அக்பர்.